மதிப்புக்குரிய ஐயா சுப வீரபாண்டியன் அவருடைய அந்த அனல் தெரிக்கும் பேச்சு அவர் அந்த அளவுக்கு கொதிப்படைய வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்திருக்கீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்? முதல்ல ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. கண்ட நாய்கள் எல்லாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. அவர் அந்த அளவுக்கு கோவப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? டெபாசிட் வாங்கக்கூடும் துப்பு இல்லாத சீமான் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞரை பற்றி பேசலாமா? சுப வீரபாண்டியன் தேர்தலே போட்டியிட போகிறதில்ல. மோடிக்கு சவால் விடுறீங்க, அமித்ஷாவுக்கு சவால் விடுறீங்க. எப்படி விடுறீங்க? தேர்தலிலே போட்டியிடாதவர் எப்படி மோடியை எதிர்த்து பேசுவதுன்னு கேட்குறதா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யாரை வேணாலும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை, யாரையும் கருத்து சுதந்திரத்தில் திட்டுவதற்கான உரிமை, யார் மீதும் அரசியல் குறித்து எந்த விதமான கேள்வியும் வைப்பதற்கான அனைத்து உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. என்னை விட வயதில் மூத்தவங்கள நான் எப்போவுமே வாடா போடான்னு பேசினதில்லை. சுபவி அவர்களை வாடா போடான்னு பேசிடுவனோன்னு ஒரு பயமாக இருக்குது. நம்ம சுபவியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அவர் பேச்சு கேட்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம சேலத்தில் ஒரு தாத்தா இருப்பார் பார்த்துருக்கீங்களா? சேலத்தில் பரம்பரை வைத்தியர்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல, அவர் பேசுவது போல் பேசுவார். கருணாநிதியை சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்கிறாரா? வேற யாருமே தமிழ்நாட்டில் பேசினதே இல்லையா? சுபவி பேசியிருக்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் கருணாநிதியை ஒழிக்காமல் தூய அரசியல் பிறக்காதுன்னு எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு கற்பிச்சது யாரு? இதே சுபவி அவர்கள் கொடா சட்டத்தில் கைதாகி போவதற்கு முன்பு கருணாநிதி என்னவெல்லாம் நீங்கள் பேசுனீங்க? ஒரே ஒரு பொடா சட்டத்திற்கு பயந்து கருணாநிதியின் காலில் விழுந்தவரா இல்லையா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் இப்படி இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களை பற்றி, நாங்கள் விஜயலட்சுமி பற்றி தான், நீ சரியான ஆண் மகனாக இருந்தால் சீமான் விஜயலட்சுமி மேலே கேஸு போடும். நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒருத்தவங்க உங்களை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, நீங்கள் சரியான ஆம்பளையாக இருந்தால், நீங்கள் பெரியாரின் வாரிசாக இருந்தால், நீங்கள் கருணாநிதியின் வாரிசா, கருணாநிதியின் பிள்ளைன்றார், கருணாநிதியின் பிள்ளையாக இருந்தால் நேரடியாக வாங்க, அந்த அம்மா பிரான்ஸ் தமிழச்சி கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துப்பாண்டியன் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. தேர்தல் பிரச்சாரம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் நம்ம சந்திக்கிறோம். குறிப்பாக இன்றைய இந்த சந்திப்பு மதிப்புக்குரிய ஐயா சுப வீரபாண்டியன் அவருடைய அந்த அனல் தெரிக்கும் பேச்சு அவர் அந்த அளவுக்கு கொதிப்படைய வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்திருக்கீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்? முதல்ல ஒரு கேள்வி அவர் வைக்கிறாரு. கண்ட நாய்கள் எல்லாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி பேசுகிறாரு. அவர் அந்த அளவுக்கு கோவப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கலைஞரை அப்படி கொச்சப்படுத்தி பேசுறது தான் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார் அவர். ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள் டெபாசிட் வாங்கக்கூடும் துப்பு இல்லாத சீமான் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞரை பற்றி பேசலாமா அப்படின்லாம் கேட்குறாரு. என்ன காரணம் தம்பி? எப்படி தேர்தலில் ஜெயிச்சவங்க தான் கலைஞரை பற்றி பேசணுமா? அப்படி எதுவும் சட்டம் இருக்கா? தேர்தலில் போட்டியிடாதவங்கெல்லாம் பேசக்கூடாது, தேர்தலில் டெபாசிட் வாங்காதவங்கெல்லாம் கலைஞரை பேசக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள டெபாசிட் கூட வாங்காதவங்களாம் பேசக்கூடாது. நீ தேர்தலே போட்டியிடுறதில்ல, சுப வீரபாண்டியன் தேர்தலே போட்டியிட போகிறதில்ல. மோடிக்கு சவால் விடுறீங்க, அமித்ஷாவுக்கு சவால் விடுறீங்க. எப்படி விடுறீங்க? தேர்தலிலே போட்டியிடாதவர் எப்படி மோடியை எதிர்த்து பேசுவதுன்னு கேட்குறதா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யாரை வேணாலும் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை, யாரையும் கருத்து சுதந்திரத்தில் திட்டுவதற்கான உரிமை, யார் மீதும் அரசியல் குறித்து எந்த விதமான கேள்வியும் வைப்பதற்கான அனைத்து உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்குது. நான் கருத்துரிமையை மறுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் சொல்கிறாரு, பேச்சுரிமையை நான் மறுக்கிறது இல்லை, என்ன மாதிரி பேசணும்னு இருக்குது. தலைவரை நீங்கள் கேவலமாக பேசுனது அனுமதிக்க முடியாது அப்படின்றாரு. கொச்சப்படுத்தி பேசுனது. நான் என்ன கேட்குறேன், நான் என்னை விட வயதில் மூத்தவங்கள நான் எப்போவுமே வாடா போடான்னு பேசினதில்லை. சுபவி அவர்களை வாடா போடான்னு பேசிடுவனோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கோபம் வர்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. என்னன்னா, நீங்கள் அவர் பேச்சை தொடங்கும் போதே நீங்கள்
அந்த பேச்சை நான் கேட்டுகிட்டே இருந்தேன், கொஞ்ச நேரம் கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு அருவருப்பான பேச்சாக இருக்குது. இத்தனை நாள் என்ன அவரை போய் அருவருப்பு பேச்சாளர்ன்ட்டீங்க கடைசியாக? இல்லை, அருவருப்பாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சுபவியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோம். அவர் பேச்சு கேட்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம சேலத்தில் ஒரு தாத்தா இருப்பார், பார்த்துருக்கீங்களா? டே பேராண்டிகளா, தப்பான வேலையெல்லாம் செய்யாதீங்களா. அதாவது 3 தலைமுறை அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று பேசுவாப்புல. சேலத்தில் வந்து பரம்பரை வைத்தியர்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல, அவர் பேசுவது போல் பேசுவார். நான் அதை வந்து சில நேரங்களில் நகைச்சுவையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர் குரலும் இவர் குரலும் ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கேன்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் சுபவி அவர்கள் இப்போதைக்கு கொந்தளிச்சு போய் பேசுறது, சீமான் பேச்சை இன்னைக்கு தான் கேட்குறாரு. அவர் 2009 பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்போ தான் பேசுகிறாரு. அவர் 2009 எப்படி பேசினாருன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு அரசியல் நாகரிகம் பெரும் பக்குவம் அடைஞ்சிருக்கிறார் அண்ணன். 2009 பேசுனதுக்கும் இப்போ 2024 அண்ணன் பேசுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி. இன்னைக்கு ஒரு பெரிய நம்மளை நம்பி பல லட்சக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் நிற்கிறாங்கன்ற ஒரு பொறுப்புணர்வோடு இன்னைக்கு பேசுகிறாரு. ஒரு பெரிய அரசியல் தலைவராக இன்னைக்கு இன்னும் பேசுகிறாருன்றது நமக்கு தெரியுது. 2009 பேச்செல்லாம் நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமாக கருணாநிதியை பேசியிருப்பாரு. கருணாநிதியை வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்கிறாரா? வேற யாருமே தமிழ்நாட்டில் பேசினதே இல்லையா? சுபவி பேசியிருக்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் கருணாநிதியை ஒழிக்காமல் தூய அரசியல் பிறக்காதுன்னு எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு கற்பிச்சது யாரு? அது முன்னாடி அது அவரை புரிஞ்சுக்கிறது பேசுனது யாரு? சுபவி பேசினாரா இல்லையா? இப்ப அண்ணனுக்கு வந்து மேற்கோள்லாம் கட்டுறாரு. உங்களுக்கு நான் ஆள் சொல்கிறேன், அடையாளம் சொல்கிறேன், இந்த ஆண்டு இந்த இடத்தில் அது இதுன்னெல்லாம் சொல்றாப்புல. நான் கேட்குறேன், இதே சுபவி அவர்கள் இவர் மிசா இந்த சட்டத்தில் பொடா சட்டத்தில் கைதாகி போவதற்கு முன்பு கருணாநிதி என்னவெல்லாம் நீங்கள் பேசுனீங்க? ஒரே ஒரு பொடா சட்டத்திற்கு பயந்து கருணாநிதியின் காலில் விழுந்தவரா இல்லையா? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இல்லை அது விஷயமாக என்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு கட்டத்தில் எனக்கும் நெடுமாறன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, யாரை ஆதரிப்பது, பார்ப்பனிய ஜெயலலிதாவையா அல்லது இந்த கருணாநிதியா என்று வரும்போது நான் இவரை ஆதரிக்க இவர் பக்கம் நான் நகர்ந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் திராவிடர்கள் வந்து நைஸாக நழுவுவாங்க, அவங்களுக்கு சாதகமான நேரத்தில் சாதகமாக பேசிக்கிடுவாங்க. இதுதான் திராவிடர்கள்ட்ட நமக்கு பிடிக்காத அருவருப்பான பேச்சுன்றதை நம்ம அதுதான் சொல்கிறோம். நம்ம இன்னைக்கு இப்போ எப்படி பேசுகிறோமோ அதை தான் கடைசி வரைக்கும் பேசுவோம். தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்கள் நாங்கள் இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதை தான் கடைசி வரைக்கும் பேசுவோம். நாளைக்கு வேற ஒன்று, நாளை கழிச்சு வேற ஒன்றுலாம் அப்படிலாம் பேச மாட்டோம். இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதை தானே நாளைக்கும் பேசுவோம். ஆனால் திராவிடர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருணாநிதியோடு இருக்கும்போது ஒன்று பேசுறது, ஜெயலலிதாவோடு இருக்கும்போது ஒன்று பேசுறது, இந்த பக்கம் இருக்கும்போது ஒன்று பேசுறது, அந்த பக்கம் இருக்கும்போது ஒன்று பேசுறது. யாரெல்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ அப்போ கருணாநிதியை பாடாத புகழ் இருக்காது. அதே இது எதிர்கட்சியாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அண்ணா திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் திமுகவையும் கருணாநிதியும் நம்மெல்லாம் என்ன சாடுறோம் அதுக்கு மேல கொடூரமா சாடுவாங்க. யாரு? இவர்கள். இந்த கூட்டணியிலிருந்து விலகி வேற ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா கருணாநிதியை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் பேசாம வாய் மூடி மௌனியா இருந்தவர் இதே சுபவி அவர்கள். கருணாநிதியை ஒழிக்காமல் நல்ல அரசியல் பிறக்காது என்று சொன்னவர் இதே சுபவி அவர்கள். இவ்வளவு பேச்சையும் பேசிட்டு இன்னைக்கு கருணாநிதி தான் எனக்கு கடவுள்ன்றது போல பேசுறாரு. கருணாநிதி என் தந்தை பேசும்போது எங்கள் அப்பாவுடைய இதுக்கு நான் செய்கிற கைமாறு இதுதான். அப்போ கருணாநிதியை பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் புள்ள இல்லை, அப்போ வேற ஆளா சுபவி? டபுள் ஆக்டா? அப்போ வேற சுபவி, இப்போ வேற சுபவியாக இருக்காரா? நாயின்னு குறிப்பிடுறாரு. நாய்கள் இல்லை. நீங்கள் வந்து இப்போ தொகுதியில் பேசும்போது வந்துட்டு பறையர்களும் வன்னியர்களும் அந்த படையாட்சிகளும் ஒன்றாக இருக்கும்போது அப்படி ஒன்றாக ஆயிட்டீங்கன்னாக்கா பன்னி நாயெல்லாம் உள்ள வராது அப்படின்னு பேசுறாங்க. திராவிட பன்றிகள் நாய்கள் சொன்னதால் அவர்களை நான் நாய் என்கிறேன். திராவிட பன்றிகள் இப்ப சொல்லலாம். 2009, 10, 11, 12, 13, 14, 15 ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மேடையிலையும் தான் பேசிக்கிறாரு. அப்பெல்லாம் கொதிக்காத சுபவி இப்ப ஏன் கொதிக்கிறாரு? கள்ளச்சாராய மரணங்கள், தொடர் கொலைகள், ஆட்சியின் மீது இழிவான ஒரு பார்வை வந்து மக்களுக்கு வந்துருச்சு. என்னடா வந்து ஒரு அதாவது கொலை வரைக்கும் இப்போ வந்துருக்கு. அதாவது கொலைன்றதை தாண்டி ஒரு ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர் மு.க. ஸ்டாலின்ற மாதிரி மக்களின் பேச்சு அதிகமாக போகிறத பார்த்த உடனே மாற்றுவதற்கு அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் சீமான் தான். ஒரு காலகட்டத்தில் யாரை பராண்டுவாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையமாக இருக்கிறது யாரா இருப்பார்னா கருணாநிதி தன்னை சுற்றியே இருக்கணும். வாழ்கன்னு சொன்னாலும் நம்மளை சொல்லணும், ஒளிகன்னு சொன்னாலும் நம்மளை சொல்லணும்னு
கருணாநிதி தன்னை சுற்றி வைத்து கொண்டே இருப்பார் எப்பவுமே ஊடக வெளிச்சத்தை. நீங்கள் காலையில் அவரை நீங்கள் ஊடகவியலாளர் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். கருணாநிதி அறிவாலயத்திலேருந்து கிளம்பும் போது ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிடுவார். அது மாலை மலரில் இருக்கும், காலையில் தினத்தந்தி வரைக்கும் வரும். திருப்பி அடுத்த நாள் ஒரு செய்தியை போட்டு விட்டு போயிடுவார். செய்தியே இல்லைன்னா கூட இவரே கூப்பிட்டு செய்தி கொடுப்பார், இதை போட்டு விடியான்னு சொல்லுவார். ஜூனியர் விகடன், நக்கீரன் போன்ற பத்திரிகைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே கருணாநிதி தான். ஏன்னா இந்த புரணி, அரசியல் புரணி, கட்சிக்குள்ளே நடக்கிறதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா கலைஞரே கூப்பிட்டு சொல்லுவார். அப்படியான ஒரு நபர் கலைஞர். அப்படி மையமாக இருந்தது வந்து கலைஞரை சுற்றி தான் அரசியல் இருந்துச்சு. இன்னைக்கு அரசியல் யாரை சுற்றி இருக்குதுன்னா சீமானை சுற்றி தான். சீமான் வாழ்க, சீமான் ஒழிகன்றது தான் இன்னைக்கு அரசியலாக இருக்குது. அந்த அரசியலை மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த அரசியலை பேசுகிறார் சுபவி. நான் சுபவி அவர்களுக்கு உண்மையிலேயே எப்போ கோபம் வந்திருக்கணும்னா, வேங்கை வயலில் மலம் கலந்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப உங்களை நீங்கள் அவர் என்ன குழு, சமூக நீதி கண்காணிப்பு குழுவா? அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கிற சுபவி, அந்த குழுவினுடைய தலைவராக இருக்க சுபவி, அன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனையோட உடனே போய் வேங்கவேல்ல போய் களத்துல போய் சமூக நீதி பிரச்சனை இல்லைங்களா, அது களத்துல போய் நின்று பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நான் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் சார்பில் நான் ஒரு அறிக்கை தாக்கல் செய்து நான் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பேன், குற்றவாளிகளை கைது செய்து நான் நிறுத்துவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சமூக நீதியையும் பெரியாரையும் படித்தவரா நாங்கள் ஏற்க முடியும். நீங்கள் கருப்பு சட்டை போட்டவரா நான் பார்க்க முடியும். இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட போய் நின்று பேசி, இந்த கள்ளச்சாராயம் அப்படி நடந்துருச்சு, யார் யார் நடந்திருக்கு, என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்து பேசியிருந்தாருன்னா அப்போ நம்ம அவரை வந்து ஏற்றுக்க முடியும். அதே இது வந்து சேலத்தில் ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூக பையனை அழைச்சு சாதியை சொல்லி வன்மமாக திட்டி விட்டு, உன்னை நீ இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நீ உரிமை கேட்குற வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறியா, உன்னை தொலைச்சிடவேண்டான்னு சொல்கிறப்ப கண்மூடி வாய் மூடி இருந்த சுபவி அவர்கள் அன்னைக்கு போய் நின்று அதுக்காக நின்றுருந்தாருன்னு சொன்னால் அவரை நம்ம சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இருக்கிற கருப்பு சட்டை போடுவதற்கு தகுதியான ஆள்னு நம்ம சொல்ல முடியும். திரௌபதி அம்மன் கோயிலினுடைய பூட்டு போடப்பட்டுச்சு. அந்த இடத்துல போய் பறையர்களும் படையாட்சிகளும் சண்டை போடக்கூடாது, ஒன்றா இருங்கப்பா, சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக வந்திருக்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு ஒரு குழு, அந்த குழு போய் அங்கே மக்களுக்கு ஆறுதல் சொல்லி ரெண்டையும் ஆசுவாசப்படுத்தி 2 பேரையும் ஒற்றுமையாக்கி அந்த கோயிலின் பூட்டை திறந்திருந்தாருன்னு சொன்னால் அப்போ நம்ம அவரை வந்து கருப்பு சட்டைக்காரராக அவர் வந்து சமூக நீதி காப்பதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அப்படி எந்த வேலையும் செய்யாத சுபவி, அப்படி எதுக்குமே வாய் திறக்காத சுபவி, இதுக்கு ஒரு சின்ன கருத்தரங்கம் போட்டு கூட பேசாத சுபவி, முதல் நாள் கைது, அந்த கைதின் காரணமாக அண்ணன் கண்டிச்சதில் மறுநாள் நீங்கள் வந்து தைரியமான ஆளாக இருந்தால் என்னை கைது பண்ணி பாருங்கடான்னு திருப்பி பாடலை பாடி தமிழ்நாடு முழுவதும் இந்த பாடலில் உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆகி அவன் காரில் போட்டு செல்ஃபோனில் ரிங் டோன் வச்சு எவனுக்குமே தெரியாத பாடலை கொண்டு போய் மொத்தமாக கலைஞரை இந்த அளவுக்கு வந்துட்டு கொச்சைப்படுத்தியது திமுகவினரை நாம் தமிழர்னு ஒரு பட்டிமன்றம் தனியாக நடத்தல. இல்லை உலகம் முழுக்க கொச்சைப்படுத்துறதில்ல, இவங்க செஞ்சதோட பிரதிபலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரோம். அதை யார் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது அப்படின்ற ஒரு தனியாக விஷயமே வைப்பாங்க. என்ன கேள்வினா, தரம் தாழ்ந்து நீங்கள் கலைஞர் அவர்களை பேசலாமா? படிக்க வைத்தவர், குடிக்க வைத்தவர், யார் குடிக்க வைத்தது அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், குடிக்க வைப்பதற்கு முதலிலே இந்த சாராய கடையை திறந்தது யாரு? அவர் தான் திறந்தாரா இல்லையா? படிப்படியா மூடிட்டாரு. பிறகு திறந்தாரா இல்லையா? திறந்தார். அப்புறம் பின்னாடி மூடினாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து திறந்தாரு. எம்ஜிஆர் வந்து திறந்தாரு. நீங்க வந்து திரும்ப மூட வேண்டியதானே? ஏன் மூடல? 5 வருஷம் ஆச்சு. 5 தடவை நீங்க முதலமைச்சரா இருந்திருக்கீங்கன்னு பெருமை பெற்றுறீங்கல்ல. டெபாசிட் கூட வாங்காத கட்சின்னு எங்களை சொல்றீங்கல்ல. நான் கேட்கிறேன், 5 தடவை முதலமைச்சரா இருந்தீங்கல்ல, இவர் திறந்து வச்சுட்டு போனதுக்கு பிறகு நீங்க வந்து ஏன் மூடல? எம்ஜிஆர் திறந்தாருப்பா, நீங்க வந்து ஏன் மூடல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப நீ குடிக்க வைக்கிறதுக்கு தானே உனக்கு இருக்குது. காமராஜரை விட பள்ளிகளை அதிகமாக திறந்தவர் கருணாநிதி. நீங்க அதை விட்டு குடிக்கிறத பத்தி மட்டும் சொல்றீங்க. குடிக்க சொல்லி அவர் சொல்லலையே. அவருடைய வாதம் அப்படித்தானே வருது. சாராய கடையை திறந்தா குடிப்பானா? குடிக்க மாட்டான். நான் கேட்கிற கேள்வி சுபவியை விட்டே கேட்போம். இப்ப நம்ம உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிறதும் சுபவி கிட்ட வைக்கிறதும் ஒண்ணுதான் வச்சுக்கோங்க. அவருக்கு தான் இந்த கேள்வி வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, கருணாநிதி கடையை திறந்ததுனால தானே குடிச்சான். இல்லைன்னா குடிச்சிருப்பானா? குடிச்சிருக்க மாட்டான். கொரோனாவில் கடையெல்லாம் மூடப்பட்டு இருந்துச்சு. எவனாவது சாராய கடையை நோக்கி அலைஞ்சானா? காய்கறி வாங்குறத கலைஞ்சானா? சாராய கடையை நோக்கி அலைஞ்சானா? காய்கறி கடைக்கு தான் போனான்.
பலசர கடைக்கு தான் போனான். உயிர் வாழ்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை தேடி தான் போனானே தவிர சாராயம் குடிக்கிறதுக்காக வேலையை செஞ்சானா எவனும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து மூடி இருந்தீங்கன்னா சாராயம் எவனும் குடிச்சிருக்க மாட்டான். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சாராய கடையை மூடுங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? டாஸ்மாகையை மூடுங்கன்னு சொன்னால் ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க? கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலின் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு வந்து 10 லட்சம் காசு கொடுக்குறாரு. யார் கொடுக்க சொன்னது? நாங்கள் கொடுக்க சொன்னோமா? கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பது யாரு? கலைஞரின் மகன் ஸ்டாலின் தான் இன்னைக்கு ஊக்குவிக்கிறாரு. ஸ்டாலின் கோபம் வந்தால் யாருக்கு கோபம் வந்திருக்கணும்? ஸ்டாலின் கோவப்பட்டிருக்கலாம், இல்லை உதயநிதி ஸ்டாலின் கோவப்பட்டிருக்கலாம். உனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்குறேன். ஏன் வராது? இப்போ சீமான பேசும்போது உங்களுக்கு கோபம் வருதா வரலையா? அதுதான் எங்களுக்கு வரும். நாங்கள் பேசுவோம். என் தந்தையை போன்றவர் அப்படின்றாரு, என்னுடைய உறவினர் போன்றவர், சகோதரனை தோழனை போன்றவர். முத்துப்பாண்டி பேசுனீங்கன்னா நாங்க இப்படிதான் பேசுவோம். முத்துப்பாண்டி வந்து சீமானுக்காக மட்டும் கோவப்படல, இங்க நடக்கிற ஒவ்வொரு அநீதிக்கும் கோவப்பட்டிருக்கேன். நீங்க ஒவ்வொரு அநீதிக்கும் கோவப்பட்டு இப்பவும் கோவப்பட்டீங்கன்னா சரி. சீமான் இன்னைக்கு என்னமோ பேசுற மாதிரி பேசுறீங்க. 2009 இருந்து பேசிக்கிட்டு இருக்காருயா. வேணா நான் காணொலி வேணா தர்றேன். ஒவ்வொரு காணொலியா உங்களுக்கு துண்டு காணொலி மட்டும் கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த காணொலியும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒன்றும் அப்படியும் இல்லைன்னா நேராக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல 2009 இருந்து பேசின எல்லா காணொலியும் இருக்கும். எல்லா காணொலியிலையும் கருணாநிதியை கழுவி தான் ஊற்றிருப்பாரு. நேற்று கழுவி ஊற்றலை, முந்தா நேற்று கழுவி ஊற்றலை, தொடர்ச்சியாக கழுவி ஊற்றி கொண்டு தான் இருக்கிறாரு கருணாநிதி. அவர் மட்டும் இல்லை, நாங்களும் தான் கழுவி ஊற்றுறோம். இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி தான், அவர் திமுகவில் இருந்து நான் வந்தேன் எனக்கு தெரியும் சொல்கிற மாதிரி தான் நாங்களும் திமுகவில் தான் இருந்தோம். திமுகவில் நாங்களும் தான் கலைஞரை நேசித்தோம். ஆனால் இன்னைக்கு கலைஞரை நேசிக்கலை, கருணாநிதியை வெறுக்கிறோம். கலைஞருக்கும் கருணாநிதிக்கும் 2 முகம் இருக்குன்றது மாதிரி கலைஞர் வேறு, கருணாநிதி வேறு. நாங்கள் நேசித்தவர் கலைஞர், ஆனால் நாங்கள் இன்னைக்கு வெறுக்கிறது வந்து கருணாநிதியை வெறுக்கிறோம். கருணாநிதி தனத்தை இன்னைக்கு நாங்கள் வந்து திமுகன்ற கட்சி நல்ல கட்சி, திமுக கருணாநிதியின் குடும்பத்தின் கையில் இருக்கிறது தான் ஆபத்துன்னு நாங்கள் சொல்கிறோம். திமுக இது வேற ஒருத்தர் கையில் போச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ எங்கள் அண்ணன் ஆராசா கையில் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், அவர் சரியாக தானே செயல்படுவார். எங்கள் அப்பா துரைமுருகன் கையில் கொடுங்க, அவர் சரியாக தான் செயல்படுவார். கருணாநிதியின் குடும்பத்தின் கையில் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இல்லாமல் போனால் தான் இந்த திமுக சரியாக இருக்கும். நீங்கள் இப்படி இனிமேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களை பற்றி, நாங்கள் விஜயலட்சுமி பற்றி தான், நீ சரியான ஆண் மகனாக இருந்தால் சீமான் விஜயலட்சுமி மேலே கேஸை போடு. சுபவி ஐயாவுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கேஸ் ஏற்கனவே போட்டிருக்குது, அந்த அம்மாவை கூப்பிட்றோம், அந்த அம்மா கோர்ட்டுக்கு வர மாட்டேது. அழுதுலாம் வீடியோ போட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சுபவி அவர்களை? சுபவியே சொல்லி ஏமாத்துறாங்க. கூட இருக்கிற ஒரு 10-15 சில்லற பசங்க இருக்காங்க. அந்த 10-15 சில்லற பசங்க கொடுக்குற செய்தியை இவர் வாங்கி பேசுகிறாரு. உண்மை செய்தி இவருக்கு தெரியல. நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வலசரவாக்கத்தில் நீங்கள் போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம். மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறோம். யார்? அந்த அம்மா மேலே. அதனால தான் அந்த அம்மா வாயை மூடிட்டு எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க. யார்? விஜயலட்சுமி அவர்கள். ஏன் பேச மாட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வர சொல்லிட்டாங்க. அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் வழக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சுபவி அவர்களை. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒருத்தவங்க உங்களை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா, திருமணம் கடந்த உறவு, அப்புறம் இந்த லூலு குழு இது விஷயமாக நீங்க கருப்பு சட்டை போட்டது உண்மையாக இருந்தால், நீங்க பெரியாரின் வாரிசாக இருந்தால், நீங்க கருணாநிதியின் வாரிசா, கருணாநிதியின் பிள்ளைன்றார், கருணாநிதியின் பிள்ளையா இருந்தா நேரடியா வாங்க. அந்த அம்மா பிரான்ஸ் தமிழச்சி கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரு பதில சொல்லுங்க பார்ப்போம். அதே போல இன்னொருத்தவங்க ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் பல பேரின் கை மாறி அண்ணன் ஐயாவுடைய கையிலும் அது இருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒரு பெண்ணை பற்றி இருந்துச்சு. அவங்க பேரை சொல்ல தேவையில்லை, அவங்க பேர் வீல தான் ஆரம்பிக்கும். அதை பற்றி ஒரு தடவை பேசுவோமா சுபை அவர்களை? அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்களா? அந்த பேப்பர்னா நாங்கள் வச்சுருக்கிறோம், அந்த பத்திரிகையும் தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஜூனியர் விகடனில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் 2 பக்கத்துக்கு வந்துச்சு, அதில் உங்கள் பேர்லாம் வந்துச்சு. நீங்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே? ஜூவி மேலே போடலாம், இல்லை அந்த அம்மா மேலே போடலாம். ஏமா இப்படி அவதூறு பரப்புறேன்னு. அதே போல் நீங்கள் பிரான்ஸ் தமிழச்சி மேலே ஒரு வழக்கு போடுங்க பார்ப்போம். நான் இவருக்கு சவால் விடுறேன், சீமானுக்கு நீங்கள் நாங்கள் தான் வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்கிறோம், நீங்கள் ஒரு வழக்கு போடுங்க பார்ப்போம். பிரான்ஸ் தமிழச்சி மேலேயும் அந்த ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சுல, அந்த ஆர்டிக்கலுக்காக ஜூனியர் விகடன் மேலேயும் ஒரு வழக்கு போடுங்க பார்ப்போம். போடுவீங்களா? முடியாது. ஏன்னு சொன்னா ரெண்டுமே தண்டவாளம் வண்டவாளத்துல இருக்கு. நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா விஜயலட்சுமி மேல வழக்கு போடு. இனிமே நாங்க விஜயலட்சுமி பத்தி தான் பேசுவோன்றாரு. எங்க பேசாம எங்க இருந்தீங்க? உங்களை சுத்தி இருக்கிற எல்லா அருவருப்பாளர்களும் நாங்க என்ன கேள்வி கேட்டாலும், அரசியலாக நாங்க எந்த கேள்வியை முன் வச்சாலும் நீ விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு தான் வந்து அவங்க நிக்கிறதே எப்படி நிப்பாங்கன்னா, விஜயலட்சுமியை தவிர
அந்த அம்மாவை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நாங்க வைக்கிற அரசியல், ஒரு அரசியல் கருத்தையாவது சுபவி பேசி எங்களோட வாதிட்டு ஜெயிக்கட்டும். நாங்க நாம் தமிழர் கட்சி வென்று வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் இதெல்லாம் செய்வோம்னு நாங்க பேசுறோம். ஒன்னே ஒண்ணுதான் கேள்வி பேசுறீங்க, நீ ஆடு மாடு வளர்ப்பதை அரசு தொழிலாக மாத்துவேன்னு சொல்றாரு, எங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டான்னு. ஒன்னையெல்லாம் மேய்க்க சொல்லலப்பா, நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, வக்கீல் ஆகு, என்ன வேணாலும் ஆகு. எவனும் வேலை இல்லாதனா எல்லாருக்கும் வேலை கொடுப்பான். படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் வேலை கொடுப்பான். ஆடு மாடு மேய்க்கிறவனா அரசு தொழிலாக்குவான். படிக்காமல் இருப்பான்ல, 8வது படிச்சிருப்பான், 6வது படிச்சிருப்பான், 10வது படிச்சிருப்பான், 12வது படிச்சிருப்பான். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணேன், MBA படித்தவன் கூட்டுற வேலைக்கு அப்ளை பண்ணான் தெரியுமா அந்த நாட்டில்? அதை விட கேவலம் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த அரசாங்கத்தை 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்க. MBA படிச்ச பட்டதாரி, முதுகலை படிச்சவன். MBAனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங் போலான்னு சொல்லி. ஒரு மேனேஜர் மேலாளர் தகுதிக்கு உள்ளவன் கூட்ட தகுதிக்கு நிறைய ஐடியில் இருக்கக்கூடிய அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்கு நிறைய தற்சார்பு பொருளாதாரன்ற பேர்ல ஆடு மாடுலாம் வச்சு நிறைய பண்ணையெல்லாம் வச்சு அதுல பொருளாதாரம் இதையெல்லாம் கேவலமா பார்க்கணும். எதை அரசு சட்டமன்றத்தில் இது கேள்வி எழுப்பப்பட்டது, செய்தித்தாள்கள்ல வந்துச்சு. MBA படித்த பட்டதாரிகள் கூட்டுற வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறான்னு சொல்லி. அதுக்கு நீங்க அவமானப்படணும். நீங்க படிக்க வச்சுட்டேன்னு சொல்றீங்க. இன்ஜினியரிங் கல்லூரி, இது கலைக்கல்லூரியில படிச்ச எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் வேலை கொடுத்துருச்சா? இன்னும் எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கான்னு தெரியுமா? அந்த வேலைகளை தன்னிறைவடைவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம் சொல்றோம். எல்லாரும் காலையில நீங்க நினைக்கிறது எப்படி தெரியுமா? கோமணம் கட்டிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறவனை தான் பார்த்திருக்கீங்க. ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடு மேய்க்கிறவனை பார்த்திருக்கீங்களா? பூட்ஸ் போட்டிருப்பான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பான், டிஷர்ட் போட்டிருப்பான், மேலே ஒயிஸ் கோட் போட்டு ஆடு மாடு மேய்க்கிறான். ஹெலிகாப்டரில் ஆடு மேய்க்கிறான், புல்லட்டில் போய் ஆடு மாடு மேய்க்கிறான், காரில் போய் ஜீப்பில் போய் ஆடு மாடு மேய்க்கிறான். உங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? எந்த அறிவிலித்தனமான கேள்வி இதுதான். திராவிடர்கள் மேலே நமக்கு கோவறது என்னன்னா, உன் எல்லையை தாண்டி நீ வெளியில் போய் எதையுமே பறந்துபட்டு எதையுமே பார்க்கறதே இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொன்னால் நம்ம ஊரில் நம்ம வயசான ஆள் கோவணம் கட்டி ஆடு மாடு மேய்க்கிற, கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஆடு மாடு மேய்ப்பது என்பது வேறு லெவலுக்கு. 5000 ஏக்கரில், 2000 ஏக்கரில், 3000 ஏக்கரில் ஆடு மாடு பண்ணைகளை வைப்போம். ஆடு மாடு கறி சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆடு உனக்கு எங்க இருந்து வருது, கறி எங்க இருந்து வருது அப்படின்னு இதெல்லாம் பேசி இதுக்கு ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, நீங்கள் பிரச்சனை எனக்கு பாதி இல்லை. நீங்கள் இனிமேல் இந்த திராவிடத்தை, கலைஞரை, எங்களை இப்படிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட எந்த பதிலும் இருக்கா? நாங்கள் விஜயலட்சுமி பற்றி மட்டும்தான் பேசுவோம். பேசாமல் இருந்தீங்களான்னு கேட்குறேன். இவ்வளவு நாள் பேசாமல் இருந்தீங்களா? பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. விஜயலட்சுமி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்ததே இவர் தான், எராமிஸ் தான். எங்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற இந்த சில்லற பசங்களை பூரா இயக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த எராமிஸ் தான். என்னமோ எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நாங்கன்னா பச்சை பிள்ளையா? இதெல்லாம் எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாம இருக்கிறோம்னு நினைச்சிட்டீங்களா? சுபவி அவர்களுக்கு இன்னும் 2 ஆண்டு தான் ஆட்டம். 2 ஆண்டு கூட இல்லை, 1.25 ஆண்டு தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு படாத பாடுபட போறாரு சுபவி. நீங்க வேணா எழுதி வச்சுக்க. என்ன பாடுவாருன்றீங்க? நீங்க பாருங்க, பார்க்க தானே போறீங்க. நீங்களும் இங்கே தான் இருப்பீங்க, நானும் இங்கே தான் இருப்பேன். 2026க்கு பிறகு சுபவியின் நிலைமையை பாருங்க. அந்த சுபவி பக்கத்துல நின்று எவன்லாம் சொம்படிச்சுட்டு கை தட்டிக்கிட்டு எவன்லாம் இருக்கிறானோ, சுபவி கொடுக்குற எச்ச காசுக்கு கூலி வேலை எவன்லாம் பார்க்குறானோ அவன்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவான். நான் உண்மையிலே எச்சரித்து சொல்கிறேன். சுபவிக்கும் தான் எச்சரிக்கை விடுறேன். இல்லைங்க, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன ஆனாலும் சரி, எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா வலுவான ஒரு கூட்டமைப்பு வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க, பெரிய முற்போக்குவாதியாக மாறிடுவாங்க. அது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லை பிரச்சனை. இதற்கு உங்களுக்கு என்ன பதில்? நீங்கள் விஜயலட்சுமி முன்னிறுத்து, இனி நாங்கள் அப்படி தான் முன்னிறுத்துவோன்றாங்க. சுபவி பேசினாரா நாங்கள் பிரான்ஸ் தமிழச்சிக்கு பதில் சொல்லுவோம். அப்புறம் ஜூனியர் விடனில் போட்ட அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லுவோம். அப்புறம் இந்த லூலு குழுமத்திலேருந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தயவு செய்து சுபவி குறித்து, சுபவியால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்னுடைய தொடர்பு எண்ணு கூட வச்சுக்கோங்க, என்னை கூப்பிடுங்க தயவு செய்து. சுபவி குறித்த ஏதாவது செய்தி இருந்துச்சுன்னா தயவு செய்து எனக்கு அனுப்புங்க. என்னோட இமெயில் ஐடி கூட அனுப்பிச்சுக்கோங்க. இல்லைன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏகலைவன் ஐயாவுடைய கர்மமா இருக்கு. இதை போய் என்ன ராவணாவில் செய்தி போடுங்க. இல்லைன்னா என்னுடைய எண்ணுக்கு வந்து சுபவி அவர்கள் குறித்து ஏதாவது தரம் தாழ்ந்த விஷயங்கள் ஏதாவது அவர் ஏதாவது செஞ்சிருந்தாரு, அவர் ஏதாவது பெண்களை சொன்னதுக்கு நம்ம அந்த கேள்வி சொல்றேன். உங்களுக்கு இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு இவ்வளவு விவகாரம் இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம நீங்க வந்து விஜயலட்சுமி இன்னைக்கு இல்ல 10 வருஷமா எப்பெல்லாம் அரசியல் எங்க அண்ணன் மேலோங்கி வர்றாரோ, இந்த கடந்த 6-7 ஆண்டுகளா உங்களுக்கு வேலையே அதானே.
திமுகவோட வேலையே என்ன? விஜயலட்சுமியை கூட்டு வர்றதா வேலை. ஒரு தேர்தல் வந்துச்சா விஜயலட்சுமியை கூட்டு வந்து காசை கொடுத்துட்டு எதையா பேச வைக்கிறது, திருப்பி தேர்தல் முடிஞ்சவொடனே அந்த அம்மா அனுப்பிச்சு விட்டுறது, திருப்பி தேர்தல் வரும்போது கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது. இதைத்தானே செஞ்சிருக்கிறீங்க. வேற என்ன செஞ்சிருக்கீங்க? வேற என்ன செஞ்சீங்க? சீமானை எதிர்ப்பதற்கு அவருடைய தர்க்க ரீதியான அரசியலுக்கு எதிரான தர்க்கன்றீங்கன்னா நீங்க பெரிய தர்க்கம். வெங்காயம் நீங்க என்ன உங்க கூட நான் விவாதிக்கிறது எதுக்கு எடுத்தாலும் வெங்காயம் அப்படின்றாரு. இன்னும் அதுக்கு என்ன சொல்லுங்க? நாய், வெங்காயம், அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னும் அவனே இவனே போடா வாடா என்னென்ன பேசுறோமோ அனைத்தையும் பேசியிருக்கிறாரு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவுடைய ப்ரெஷரை பார்த்து நான் ரொம்ப மகிழ்றேன். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகட்டும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் இன்னும் கொடூரமா பேசுவோம். இன்னும் 2026 இருக்குல்ல, இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. நீங்க எங்கள்கிட்ட பாடுபட போறீங்க. அதான் நடக்க போகுது. இந்த 1.25 வருஷமா இன்னும் பாடுபடுத்துவோம் உங்களை. தேர்தலுக்கு பிறகு இன்னும் நீங்க பாடுபட போறீங்க. கடுமையான நெருக்கடியை நீங்க சந்திப்பீங்க. அடுத்தது வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறதை பற்றி சொல்லும்போது வந்து உங்களுக்கு கலைஞரை பற்றி தெரியுமான்னு ஒன்று கேட்குறாரு. இந்தியாவிலேயே முதலாக கால்நடைகளுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்ததே கலைஞர், அந்த ஆரம்பிச்சதே கலைஞர். அவர்கிட்ட போய் நீ ஆடு மாடை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதான் சுபவி வந்து எப்போவுமே இந்த திராவிடர்களுக்கு வந்து ஒன்று தானே பொய் மூலதனம். பாஜகவுக்கு எப்படி வந்து எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் பொய்யை அள்ளி தெளிப்பாங்க. அவர்களுடைய வழி வந்தவர்கள் தான் இந்த திராவிடர்கள். அதனால அவங்களும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அள்ளி விடுவாங்க. எது செய்தாலும் தேதியை குறித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு 1989 ஜூன் மாதம் 21 இந்த பல்கலைக்கழகத்தின் அப்படின்னு பேசுறாரு, ஆரம்பிச்சாரு அவரு. நான் சொல்றேன், அவர் சொல்றதுக்கு நான் சொல்றேன், திராவிடர்கள் பொய் பேசுவாருன்றதுக்கு மீண்டும் ஒரு தடவை நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. நான் வச்சிருக்கிறேன், செய்தி வச்சிருக்கிறதா. அவர் சொல்ற அந்த மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கால்நடைக்கான பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அது 1903 ஆண்டு 1903 அக்டோபர் 1 வெறும் 5 குதிரைகள் 5 மாணவர்களை வைத்துட்டு முதல்ல தொடங்கப்பட்டது குதிரைகளுக்கான கால்நடை மருத்துவ. இன்னும் தப்பா சொல்ற கல்லூரியா தொடங்கப்பட்டது. ஏற்கவே முடியாது. பெரியார் அப்ப அரசியலுக்கு வரல, 19க்கு தான் அரசியலுக்கே வராரு. அதனால நீங்க 1903 முன்னாடி ஆரம்பிச்சிருந்தது அது பொய். வந்த விருப்பம் அதெல்லாம் பிறந்து இருக்குதுன்னு பேசணும். நீங்க 1903 சென்னையில அப்பவே பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுருச்சு. இது கால்நடைக்கான கல்லூரி தொடங்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து வெறும் 5 மாணவர்கள் தான் அப்போதைக்கு படிக்கிறதுக்கே வந்திருக்கிறாங்க 1903. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தரம் உயர்த்தப்பட்டு 1936 இந்தியாவே விடுதலை அடையல. திமுகன்னு ஒரு கட்சியை தொடங்கப்படல. கலைஞர்லாம் அரசியல்ல இல்ல. கட்சி முடிகிற நேரம் கலைஞர் அப்ப அரசியல்ல இல்ல. புரியுதுங்களா? நீதி கட்சி ஆமா இல்ல முடிகிற நேரம். ஆமா 1936 மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அப்பவே தொடங்கிட்டாங்க. அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சது தான் இந்த கால்நடை மருத்துவ கல்லூரி வந்து அப்பவே இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1969 கால்நடை கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகமா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தப்படுது. அதுக்கப்புறம் 74 திரும்ப தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோடு அதை இணைக்கிறாங்க. 1974 திருப்பி 76 அதை வந்து ஒரு அங்கமான கல்லூரியா மாத்துறாங்க திருப்பி 1974. அதுக்கப்புறம் 1989 கலைஞர் வந்து அதை ஒரு தொகுதி கல்லூரியா மாத்துறாரு. சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை மூவ்மெண்ட் நடந்திருக்காங்க முதலாக அப்படின்றாரு. நான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா சொல்றேன். 1903 தொடங்கி 36, 69, 74, 76 இப்படி வரிசையா பட்டியல் சொன்னேன். கிட்டத்தட்ட கருணாநிதிக்கு முன்னாடி ஒரு 5 வருடம் நான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தரம் உயர்த்தப்பட்டுட்டு வருது. அதுக்கப்புறம் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தெரியுமா வேலை? ஏற்கனவே இருக்கிற பேர்ல வேற ஸ்டிக்கரை ஒட்டுறது. அதுல வந்து ஒரு சின்ன வந்து பேர் மாற்றம் செஞ்சு நாங்க தரம் உயர்த்தணும், இதை கருணாநிதி தான் செஞ்சாருன்னு ஒரு பக்கம் வைக்க வேண்டியது. அடுத்து ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டியது. இதுதான் வந்து தொடர்ச்சியா இந்த 50 ஆண்டுகள்ல நடந்திருக்கே தவிர வேற எதுவும் பெருசாலாம் நடக்கல. 1989 ஜூன் 21 திடீர்னு பல்கலைக்கழகம் ஒண்ணு தொடங்கல, நடக்கல. மொத்தத்துக்கே எத்தனை கல்லூரி இருக்கு? நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கல்லூரி தான் இருக்கு. கால்நடை குறித்து 2 கல்லூரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில் பிரிக்கப்பட்ட ஆந்திரா இருக்குல்ல, ஆந்திராவில் 5 கல்லூரி இருக்கு, 4 கல்லூரி இருக்குது. தெலுங்கானாவில் 2 இருக்குது, மகாராஷ்டிராவில் 5 கல்லூரி இருக்குது. இப்போ நீங்க கால்நடையில உயர்ந்திருக்கிறீங்களா, அவங்க உயர்ந்திருக்கிறாங்களா?
ஆந்திரா வந்து பிரிக்கப்பட்ட ஆந்திரான்னு நீங்கள் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கல்லூரி இருக்குது. தெலுங்கானாவில் 2, ஆந்திர பிரதேசில் 4 இருக்குது. இதில் வந்து மகாராஷ்டிராவில் அந்த மாநிலத்தில் மட்டும் 5 இருக்குது. இப்படி இந்தியா முழுமைக்கு எல்லா மாநிலத்திலையுமே கால்நடைகளுக்கான கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது. என்னமோ இவங்க தான் என்னமோ தமிழ்நாடு மட்டும்தான் கால்நடை, அது இந்தியாவிலேயே இந்த அள்ளி விடுற வேலையை வேற வண்டியாக வச்சுக்கோங்க. முன்னாடி நின்றுக்கிட்டு எதுவும் படிக்காமல் உட்காந்துட்டு கை தட்டுவான் பாருங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்கள் பொய்யெல்லாம். கருப்பு சட்டைக்காரர்களிடம் கருப்பு சட்டைக்காரர்கள் பொய் பேசிக்கிங்க, தமிழ் தேசியர்கள்ட்ட பொய் பேசாதீங்க, பொதுவெளியில் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அவமானப்படுத்துவோம், கேள்வி கேட்போம். இதுக்கெல்லாம் சுபவியை பதில் சொல்லுங்கள். இப்போ நான் முன்னாடி வச்சேன் பார்த்தீங்களா, ஒன்றுக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறேன். கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள்னு சொன்னதில் ஒரே ஒரு திட்டத்துக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டத்துக்கும் பதில் சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப நாரி போயிடுவீங்க. அதனால் சொல்கிறேன், இனிமேல் எங்ககிட்ட பேசும்போது இந்த கருணாநிதி அதை செஞ்சார் இதை செஞ்சாரெல்லாம் பேசாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே. இங்கே கோயம்பேடுக்கு போயிருக்கீங்களா? ஒரு பக்கம் செவத்தில் கலைஞரார் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு இருக்கும், ஒரு பக்கம் செவத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவால் திறக்கப்பட்டதுன்னு இருக்கும். இது யாரோட சாதனை சொல்லுங்க? அது நம்ம கிளம்பாக்கம் இருக்குல்ல, அது வந்து அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இப்போ வச்சிருக்கிறது வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம். பாதி வேலை அவங்க தொடங்கி இருந்தாங்க, வந்து முடிச்சிட்டு வச்சிருக்குது. இது யாரோட சாதனைன்னு நம்ம எடுத்துக்கிறது? ஸ்டாலின் சாதனைன்னு சொல்கிறதா? வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சி வந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் விமர்சனம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதற்கு எதிராக நாங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு மறுப்பு அரசியல் செய்துட்டு இருக்க மாட்டோம். ஒரே ஒரு விஷயத்த 2 தான் சொல்கிறார், ஒன்று அழுத்தமாக ஒன்று சொல்கிறாரு, வெங்காயம் உங்களுக்கெல்லாம் பதில் இல்லை, நாங்கள் விவாதிக்க முடியாது. இன்னும் 2-3 சாதாரண யூடியூபர் சொல்கிறாங்க, சொல்லி அவங்கள சொன்னாவே அது உங்களுக்கெல்லாம் பயம் அப்படின்றாரு. 2வது விஜயலட்சுமி. இது 2 தான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சித்தாந்தம், கொள்கைன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2021 தேர்தலுக்கு முன்பாக வந்து 2019 தேர்தல் முடிஞ்சு 17 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சுபவி அவர்கள் ஒரு மேடையில் பேசுனார். அந்த காணொலி கூட இருக்குது. சொன்னாப்புல, நாம் நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டோம், சீமானை இனிமேல் ஒளித்து மறைத்தெல்லாம் பேச தேவையில்லை அப்படின்னாப்புல. 19 தொடங்கினவர் இப்போ 24 வரைக்கும் பேசி இப்போதான் 24 திரும்ப கொந்தளிச்சிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவரை மாதிரி பல பேரை இது பாருங்க, ஆம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு 2 முதலமைச்சர்களுக்கு மலர் வளையம் வச்சிருக்கிறாரு எங்கள் அண்ணன். இன்னும் பல பேருக்கு மலர் வளையம் வைக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த நாட்டை ஆளாமல் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக தொடச்சி வெளியில் எறியாமல் இந்திய தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் இனிமேல் அனுமதி இல்லைன்னு நிறுவுற வரைக்கும் இந்த போராட்டம், இந்த போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதிகபட்சம் என்ன செய்வேன்? வழக்கு போடுவேன், சிறையில் வைப்பேன். வேற என்ன செய்வேன்? உன்னால என்ன செய்ய முடியும்? அதிகாரத்தில் இருக்கிறதுனால விஜயலட்சுமி கொண்டு அதிகாரத்தில் இருக்கிற லட்சுமிகளை கொண்டு வருவான். அதிகாரத்தில் இருக்கிறதுனால, இல்லைன்னா அதுவும் முடியாது, இல்லைன்னா அதுவும் முடியாது. நான் இதே சுபவி அவர்களே கேட்குறேன், இந்த வாய் கொழுப்பு உங்களுக்கு ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை? ஏன் இல்லை? அன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா சுபவி? ஏன் பேசலை? இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் தன் கையில் இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு காவல்துறை இருக்குது. நம்ம என்ன வேணாலும் சொல்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு. நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு கருணாநிதி குடும்பம் இருக்குன்றதுக்காக ஆடுறீங்களா? இன்னும் 2 ஆண்டு தானே இருக்கும், 1.25 வருஷம். அதையும் தான் சொல்றாரு சீமான். இன்னைக்கு வந்து ஓட்டு பிச்சை எடுத்துன்னு இருக்கிறாரு. அங்கே நீங்கள் முழுசும் கேட்டிருப்பீங்க, விஜயகாந்தை பற்றி ஓடி பிச்சை எடுக்கிறாரு, அதிமுக ஓடி பிச்சை எடுக்கிறாரு. அந்த பொண்ணு வேற பாவம், அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஓட்டு போடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குது, பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. இது மாதிரி மாறி மாறி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. இதில் எடப்பாடி வந்து இன்னைக்கு சொல்கிறாரு, அதிமுக ஓட்டுக்கு இருந்த எடப்பாடியை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி அப்படின்னாக்கா என்ன? அது எந்த இடையில் வந்த பாடி உடம்பு, செத்து போன உடம்புன்ற மாதிரிலாம் சொல்லி கொச்சப்படுத்தினவர்கிட்ட போய் ஓட்டு கேட்கறாரு அப்படின்றாரு. இதுக்கு என்ன? நீங்க நாங்கள் ஓட்டு கேட்கல, அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்குது, தேமுதிக நிற்கல, அதனால அந்த ஓட்டு. அதனால நாங்கள் என்ன கேட்டோம்னா, நாங்கள் வந்து நீங்கள் வேற உங்க எதிரிக்கு போட மாட்டீங்க, திமுக காரங்களுக்கு போட மாட்டீங்க, அப்போ அந்த வாக்குகளை எங்களுக்கு போடுங்கன்னு சொன்னோம். அவங்க கட்சிக்காரர்களை, அவங்க கட்சிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்களை நாங்கள் சொன்னோம். வெளிப்படையாக நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நான் பொது எதிரியாக திமுகவை நிறுத்தி நான் அரசியல் செய்கிறேன், அதனால் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டோம். அப்படி யாரும் ஒன்றும் பெருசாலாம் இங்கே ஒன்றும் இன்னைக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டெல்லாம் பார்த்தா அதிமுக காரங்களாம் நமக்கு போடலை, பாமகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிருக்கிறாங்க. போட்ட ஓட்டு வந்த ஓட்டை விட கொஞ்சம் தான் கூட வந்திருக்குது. அதனால் அந்த வாக்கு அதிமுக காரர்கள் வாக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் நம்ம கேட்ட உடனே அள்ளி குமிச்சு கொண்டு வந்துலாம் போடலை. அவங்க திமுகவுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது நமக்கு.
அப்படி அதிமுக காரங்கள்லாம் ஓட்டு போட்டிருந்தா நம்ம கிட்டத்தட்ட 40-50,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கலையே. நம்ம இப்போ தான் 10,000 ஓட்டை தாண்டி வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அவங்க தேர்தலில் போட்டியிடல ஒரு ஜனநாயக உரிமையாக கேட்குறோம், போடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். போடுறதும் போடாதான் அவங்களோட விருப்பம். இப்போ எல்லாத்தையும் தானே கேட்குறோம். திமுக காரர்களை சந்தித்து கேட்குறோம், மக்களை சந்தித்து கேட்குறோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கட்சிக்காரங்களா கிடையாது, பொதுமக்களை சந்தித்து கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம். நீங்கள் எடப்பாடி இப்படி பேசிட்டு நீங்கள் கூட்டணி கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன். ஐயா வந்து இவர் நம்ம வைகோ அவர்கள் வந்து திமுக பற்றி என்னென்னலாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காணொலி வேணால் சுப வீட்டை இருக்கா இல்லையான்னு கேளுங்க, இல்லைன்னா நம்ம கூட அனுப்பிச்சி விடுவோம். அவர் நம்பரு கூட எல்லா வீடியோ வச்சிருக்காருன்னா அவர் ஒரு தடவை திரும்பி போட்டு, வைகோ அவர்கள் வந்து 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் உங்கள் குடும்ப தொழிலை பார்க்க போகலான்னு சொன்னார். அது மாதிரி வந்து பேசின வரையே நீங்கள் அழைச்சி சீட்டு கொடுக்குறீங்க, அவங்க கட்சிக்காரருக்கு சீட்டு கொடுத்து தேர்தலில் கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க. அதே போல் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது திமுகவையும் அதிமுகவையும் அவர் பேசாத பேச்சில் அந்த காணொலி வேணாலும் கூட உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நாங்கள் வர வேண்டுமா, கையை கும்பிட வேண்டுமா, கூனி குறுக வேண்டுமா, 4 முறை நடக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் நடந்து நான் உங்கள்ட்ட சீட்டு வாங்க வேண்டுமாலாம் பேசினார். அவரையும் கூப்பிட்டு தான் கெஞ்சி தான் வச்சுருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்னமோலாம் அவங்கள பேச்சு, அவங்களையும் கூப்பிட்டு 10 வருஷம் அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வச்சுருந்தீங்க. அவங்க கூட்டணியோடு இருந்து தான் நீங்கள் ஆட்சியில் மைனாரிட்டி ஆட்சியாகவும் இருந்தீங்க 2006. அதே போல் வந்து நம்ம ஐயா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கடுமையாக பழம் நழுவி பாலை விழப்போகுதுன்னெலாம் சொல்லி கூப்பிட்டீங்க, அவர் வரல. அந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டணிக்காக, உங்கள் வெற்றிக்காக, நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக யார் காலில் வேணாலும் திமுக விழும். திமுகவினுடைய துணை வாத்தியங்களாக இருக்கிறவர்கள் எப்பொழுது வேண்டாலும் எந்த மாதிரி வேணாலும் மாறி மாறி பேசுவாங்க. அதனால் நம்ம சுபவி அவர்களெல்லாம் பெருசாலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவருடைய கோபம், அவருடைய கொந்தளிப்பெல்லாம் நான் மகிழ்ச்சியாக பார்க்குறேன். இன்னும் நீங்கள் நல்லா கொந்தளிக்கணும். இன்னும் நம்ம எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நான் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுறேன். அதாவது வந்து சுபவி அவர்களை வந்து இன்னும் கோபப்படுத்தணும்னு நான் நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அதே போல் அவர் அப்படி பேசாமல் இருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்படணும். அப்படி பேசினா தான் அங்கே திமுகவுடைய நல்லது கெட்டதெல்லாம் வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா வச்சுக்கிற மாட்டாங்க. நேராக அவருக்கு வந்து திடலில் அப்படி போனால் தான் அவருக்கு, அதாவது அறிவாலயத்தில் வந்து அவருக்கு தேவையானது, குறிப்பாக வந்து சோறு கூட அங்கே போனால் தான் அவருக்கு கிடைக்கும். நம்மளை பற்றி பேசினாலோ திட்டினால தான் கிடைக்கும். இல்லைன்னா 10 பேரை வச்சுக்கிட்டு திட்ட விட்டால் தான் அவருக்கு வந்து, ஐயா இன்னைக்கு பார்த்தீங்களா அந்த பயலை விட்டு பயங்கரமாக திட்ட விட்டேன் அப்படின்னு ஒரு 2-3 காணொலி அனுப்பிச்சுட்டு மகிழ்ச்சி அடைஞ்சால் தான் அவருக்கு சோறு கிடைக்கும். சுபவி அவர்களுக்கு நான் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், கருணாநிதி அவர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் வந்து சாலிகிராம ஆவிச்சி ஸ்கூல் வாசலில் வந்து நின்று நீங்கள் பேருந்தில் போய்கிட்டு இருந்த ஆள்னு எங்களுக்கு தெரியாதா? கருணாநிதியை நீங்கள் சந்தித்து சமரசமானதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் கருணாநிதி யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கருணாநிதியை நீங்கள் எப்படி விமர்சிச்சிங்கன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டுட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். கருணாநிதி நாங்கள் பேசுனதெல்லாம் கம்மி, எங்களை விட கொடூரமாக பேசியிருக்கீங்க நீங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக கருணாநிதியின் காலில் சரணடைஞ்சவர் நீங்கள். அதனால் சரணடைஞ்சு பேசினவர்களெல்லாம் நாங்கள் சரிக்கு சமமாக மதிக்கிறது கிடையாது. அதனால் சுபவி அவர்களெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. அவர் இங்கே நம்மளை திட்டினா தானே அவருக்கு அரசியலே. இனிமேல் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் திட்டவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், 2009 எங்கள் அண்ணன் காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து போராடினார். இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் எங்கள் அண்ணனோட உருவ பொம்மை எரிக்கிறது, அண்ணனை கைது செய்யணும்னு சொல்கிறது, அண்ணன் மேலே வழக்கு கொடுக்கணுன்றது, இந்த வேலையெல்லாம் அவர்கள் இன்றைக்கி செய்கிறாங்கன்றப்ப நாங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறோம், நாங்கள் எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சுருக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்குன்னா நான் பெருசாக மகிழ்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றியை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இவ்வளவு கதறல்களை நான் சுபவியிடமிருந்து பார்ப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.